வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ஸ் ரிலீஸ் 5ல ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடிய இன்வாய்சஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல டைரக்டா ஒவ்வொரு நாளும் நம்ம அப்லோட் பண்ண முடியும். எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த இன்வாய்சஸ் எரர் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம டைரக்டாவே அந்த இன்வாய்சஸ் எல்லாமே நம்ம போர்ட்டல்ல அப்லோட் பண்ணலாம். அப்படி போர்ட்டல்ல அப்லோட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணும்போது பல்கா நம்ம எல்லா இன்வாய்சஸையும் நம்ம வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும் ஒரே டைம்ல அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எரர்ஸ் எல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு ஆன்லைன்ல நம்ம டைரக்டா நம்மளுடைய இன்வாய்ஸஸ் அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இன்வாய்ஸஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டைரக்ட்டா நம்மளுக்கு வித்தவுட் ரிஜெக்ஷன்ல எல்லா இன்வாய்ஸஸும் போர்ட்டல்ல அப்லோட் ஆயிடும். நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த இன்வாய்ஸஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ரிட்டர்ன்ஸா ஃபைல் பண்ணிக்க முடியும். அடுத்து இன்வாய்ஸஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் போர்ட்டல் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணிடும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரர் எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எந்த மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் ஆகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னை நம்ம கோ டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்க முடியும். எடுத்துட்டு நம்ம மல்டி ஜிஎஸ்டி நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம F3 யூஸ் பண்ணி எந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான பீரியட் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்றோம். இப்போ ஏப்ரல் மந்த் அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கான பீரியட் நம்ம செட் பண்ணிடலாம். அதுல ரெடி ஃபார் அப்லோட் அப்படிங்கிறதுல ஒரு கவுண்டிங் இருக்கும். அதே மாதிரி அப்லோட் பண்ணாத இன்வாய்சஸ் எவ்வளவு இருக்கு அந்த பர்டிகுலர் மந்த்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. லாஸ்டா நம்ம எந்த டேட்ல ஆன்லைன்ல அப்லோட் பண்ணோங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுத்து டைரக்டா நம்ம சென்ட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டேலி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கான ஸ்கிரீன் நம்மளுக்கு வரும். அங்கே நம்ம ஓடிபியோடைய டீடைல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா இன்வாய்சஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்லோட் ஆயிடும். அப்படி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்வாய்சஸ் ரிஜெக்ஷன் இல்லைங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்வாய்சஸ் அப்லோடட் ப்ராப்பர்லி அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா நோ ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம லாஸ்டா எப்ப அக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு. இப்ப நம்ம இந்த ஸ்கிரீன்ல நம்ம பார்த்தது இன்வாய்சஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது எந்த ஒரு எரரும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு டைரக்டா நம்ம வந்து இன்வாய்சஸ் ரைஸ் பண்ணலாம், அதாவது அப்லோட் பண்ணலாம், எந்த ரிஜெக்ஷன்ஸும் இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய இன்வாய்சஸ்ல ஒரு சில எரரை நம்ம வந்து டேலி ரிப்போர்ட்லேயே நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். அப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டும் கூட எல்லா எரரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணவும் முடியாது. ஒரு சில எரர் அப்லோட் பண்ணும்போது மட்டும் போர்ட்டல் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணும். அப்படி ரிஜெக்ட் பண்ற இன்வாய்சஸை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு திரும்ப அந்த ரிஜெக்டட் இன்வாய்சஸை மட்டும் நம்ம அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஜென்ரலா நம்மளுடைய ரிட்டர்ன்ல டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். சிம்பிளி நம்ம வந்து ரெடி ஃபார் அப்லோடட் அப்படிங்கிறதோட கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது அடுத்து நாட் அப்லோடட் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு டைரக்டா நம்ம எக்ஸ்சேஞ்சில் அப்லோடு ரிட்டர்ன்ஸ்ங்கிறத எடுத்து நம்ம சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணும்போது டோட்டலா எந்தெந்த இன்வாய்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். எதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கோ அது மட்டும் போர்ட்டல் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணிடும். அப்படி ரிஜெக்ட் பண்ண இன்வாய்ஸஸை நம்ம ரிஜெக்டட் பை ஜிஎஸ்டி போர்ட்டல்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரே ஒரு இன்வாய்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுல 2 ரீசனுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கு. அந்த இன்வாய்ஸ் ஓபன் பண்ணி டைரக்டா அந்த பார்ட்டிகுலர் பார்ட்டி மாஸ்டர்ல போயிட்டு நம்ம இன்ஆக்டிவ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்டு அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான டேட் கொடுத்து நம்ம அன்ரிஜிஸ்டர்ல நம்ம வந்து அந்த இன்ஆக்டிவ் பொசிஷனை நம்ம வந்து கொடுத்துடலாம். அடுத்து இந்த இன்வாய்ஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா அந்த எரர் ரிமூவ் ஆயிடும். தென் ப்ராப்பரா ஹெச்எஸ்என் கோடு அதாவது லெங்க் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷோ ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த இன்வாய்ஸ்ல F12 கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை ஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ்என் ரிலேட்டட் டீடைல்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா டாக்ஸபிள் அமௌண்டோடைய வேல்யூல இருந்து என்டர் பண்ணும்போது ஒரு செப்பரேட் ஸ்கிரீன் நம்மளுக்கு அங்கே அப்பியர் ஆகும். அதுல ஹெச்எஸ்என் செக்ஷன்ல நம்ம வந்து ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாஸ்டர் டேட்டால இருக்கக்கூடிய ஹெச்எஸ்என் ஃபுல் லெங்த் ஹெச்எஸ்என் நம்ம டைரக்டா நம்ம ட்ராக் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நியூவா கூட ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் நம்ம கொடுக்கலாம்.
அப்படி குடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அது அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ல போயிட்டு வந்து அப்பியர் ஆகும். தென் அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் நீடர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இன்வாய்ஸுக்கான டீட்டெயில்ஸ மாஸ்டர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்லயும் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகணும். அதாவது நம்மளுடைய அ ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்லயும் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாஸ்டர் டூ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். தென் அது ரெடி ஃபார் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம அப்லோட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ல எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒரு இன்வாய்ஸ் மட்டும் நம்ம சென்ட் பண்ண முடியும். அப்படி சென்ட் பண்ணும்போது எரர் இல்லைங்கிற பட்சத்துல டைரக்டா அப்லோட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேலி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ நாம வந்து டோட்டலா அப்லோட் பண்ணது எல்லாமே நோ ஆக்ஷன் ரிக்வயர்டு ஃபார் த பர்டிகுலர் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபர்மேஷனும் டேலி கொடுத்துரும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க ரெக்கார்ட் பண்ண இன்வாய்சஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பேக்கப் டேட்டாவா நீங்க உங்களுடைய இன்வாய்சஸ் ஆன்லைன்ல நீங்க டைரக்டா ஒவ்வொரு நாளும் நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி அப்லோட் பண்றதுனால டேலில அந்த அப்லோட் பண்ண இன்வாய்சஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டேலி நம்மளுக்கு அப்படிப்பட்ட சேஞ்சஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் டெலிஷன் இருக்கக்கூடிய வவுச்சர்ஸை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா செப்பரேட் டேபிள்ல நம்மளுக்கு கொண்டு வந்துடும். இதனால 100% எரர் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் நீங்க டேலில இருந்து ப்ரிப்பேர் பண்ணவும் முடியும். ஸோ இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் 5ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னும் ரிலீஸ் 5 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய டிஎஸ்எஸ் ஆக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இமிடியேட்டா ரிலீஸ் 5 அப்படிங்கிறத நீங்க அப்டேட் பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் செக்ஷன்ல உங்களுக்கு டேலியுடைய அபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டா டவுன்லோட் அப்படிங்கிறதும் பண்ணலாம். அப்படி நீங்க அப்லோட் பண்றது போது உங்களுக்கு கிரிட்டிக்கல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படிங்கிறதும் உங்களுக்கு உங்களுடைய ரியல் டேட்டாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். உங்களுக்கு அப்படி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல நீங்க என்கொயரி ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க என்கொயரிஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அக்கௌண்ட்ஸை இன்னும் நீங்க டீட்டெயிலா நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதன்படி நீங்க டேலியில நீங்க அக்கௌண்டிங் டேட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக செப்பரேட்டா வந்து ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறத நாங்க வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். எஸ்பெஷலி இது வந்து நான் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்காகவும் தென் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸோடைய பேசிக்ஸ் வந்து மறந்துட்டேன். அதர்வைஸ் நான் வந்து டேலியில நார்மலான ஒரு டேட்டா என்ட்ரியை தான் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கூட அக்கௌண்ட்ஸ்ல எனக்கு நிறைய கிளாரிட்டி அப்படிங்கிறது வேணும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கோர்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா நீங்க ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வர்ற டியூஸ்டேல இருந்து நாங்க வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். ஸோ டியூஸ்டே 24th செப்டம்பர் வந்து இந்த செஷன் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் கோர்ஸா அக்கௌண்ட்ஸோடைய பேசிக் இன்ஃபர்மேஷனையும் டாக்ஸோடைய பேசிக் இன்ஃபர்மேஷனையும் பேஸ் பண்ணி டேலியில எப்படி இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற நியூ கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு செப்பரேட்டா வந்து செஷன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இந்த செஷன் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு நாளும் செஷன்ஸோடைய ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணிடுவோம். அது நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ்க்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய என்கொயரி ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் டேலி ரிலீஸ் 5 அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க என்னுடைய மெயில் ஐடிங்க நான் கொடுத்துருக்கேன். chennai-tally-course@gmail.com. இந்த மெயிலுக்கு நீங்க உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து கொடுங்க. நான் டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய அந்த அப்டேஷனை நான் வந்து ஃபில் பண்ணி தரேன். தென் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டும் நான் வந்து கண்டிப்பா பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்